வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு சுமார் 4 நாட்களுக்கு முன்பு வெளிவந்திருக்கின்ற கூசை முனுசாமி வீரப்பன் என்ற வெப் தொடர் நக்கீரன் தயாரிப்பில் ஜி5 வெளியிட்டிருக்கின்ற இந்த வெப் தொடரை பற்றி தான் இப்போது ஹாட் டாபிக். இந்த நக்கீரனையும் நக்கீரன் ஆசிரியர் கோபால் அவர்களையும் ப்ரமோட் செய்கின்ற விதமாக அல்ல, ஜால்ரா தட்டுறானுங்க ஒரு 4-5 யூடியூப். அதற்காக மூத்த ஊடகவியலாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகின்ற, சுயேட்சையான ஊடகம் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற சில ஊடக நண்பர்கள், அவங்க அந்த ஒத்துதர வேலை, நாயனத்துக்கு ஒத்துதர வேலையையும் அல்லது ஜால்ரா போடுற வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இப்படி சிலரை இருட்டடிப்பு செய்து இந்த மாதிரியான வேலையை செய்கிறார்கள்? அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? வாருங்கள் பார்க்கலாம். இது கதை சொல்லும் காலப்பட்டகம் KSKP. உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வேண்டுகோள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க மறக்காம. நக்கீரன் ஒரு தமிழகத்தின் அடையாளமாக ப்ரமோட் செய்யப்பட்டவர், அறியப்படுகிறவர். இப்ப இந்த தொடர்ல நான் குறிப்பாக மறுநாளே பார்த்த ஒரு விஷயம், அதாவது அரண்சை என்ற ஊடகம் சார்பாக அதனுடைய மூத்த பத்திரிகையாளர் ஆசிரியர் திரு சபீர் அகமது நக்கீரனுடைய இணையாசிரியர் அல்லது நிருபர் என்று அழைக்கப்படுகின்ற திரு நக்கீரன் பிரகாஷ் அவர்களை பேட்டி எடுக்கிறார். பேட்டின்னு அவர் எந்த கேள்வியும் கேட்கல, இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியை பார்க்கலாம். இப்போ ஒரு எப்படி அப்படின்னு கேட்ட உடனே பிரகாஷ் முதல் ஆரம்பிக்கிறாரு. வீரப்பனுடைய போட்டோ எடுக்கப்பட்ட முதல் நாளில் இருந்தே அண்ணன் எங்களை விரட்டிக்கிட்டே இருப்பார். அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, என்ன செய்றீங்க வீரப்பன், என்ன அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு எங்களை விரட்டிக்கிட்டே இருப்பார். இன்றைக்கு வரைக்கும் விரட்டுறாரு. அதுதான் அண்ணன். அண்ணன் தான் சங்கராச்சாரியாரை பிடிச்சி உள்ள வச்சாரு. அண்ணன் தான் தமிழகத்தில் ஆட்சியை நடத்தினார், ஆட்சியை கவிழ்த்தார், மறு ஆட்சியை கொண்டு வந்தார். தமிழகத்தின் 30 ஆண்டு அரசியலை மாற்றி அமைத்ததே அண்ணன். அண்ணன் இல்லையா, எல்லாமே அண்ணன் அண்ணன்னு சொல்லி என்று அண்ணன் புகழ் பாடுகின்ற ஒரு 5 நிமிடங்கள் அப்படி ஓடி போய்விட்டது. அதை பற்றி குறுக்கு கேள்வி எதையும் சபீர் அகமது கேட்கவில்லை. இப்ப நான் இந்த விஷயத்தை இப்படியே கட் பண்ணிட்டு சிவா மேட்டருக்குள்ள, சிவா மீடியா நடத்துகின்ற பத்திரிகையாளர் சிவா மேட்டருக்குள்ள போறேன். சிவா என்ற சிவசுப்பிரமணியம் தான் நக்கீரன் இதழுக்கு முன்னாடி, அதாவது அவர் சுயேட்சையான பத்திரிகை நிருபராக இருந்த போது அவர்தான் வீரப்பன் அவர்களை வெளியுலகம் கொண்டு வந்தவர். அவர் அப்போ போலீஸ் செய்தி என்ற ஒரு புலனாய்வு பத்திரிகையில் வேலை செய்கிறார். அவர் அப்போ சிறு சிறு செய்திகளை வெளியிடுகிறார். ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறார். அவருக்கு ஒரு அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கொளத்தூர் மணியண்ணனை சந்திச்சு தான் வீரப்பனை பேட்டி எடுப்பதை பற்றி ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்கிறாரு. பிறகு கொளத்தூர் மணி அவர்கள் அவருடைய ஐடி கார்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு உறுதி செய்து கொண்டு வீரப்பனை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட அனுப்பி வைக்கிறார். வீரப்பன் அவர் வெளியிட்ட செய்திகள், அந்த போலீஸ் செய்தி, அந்த அடையாள அட்டை, இதையெல்லாம் பார்த்து உறுதி செய்து கொண்டு அதன் பிறகு சிவசுப்பிரமணியத்திற்கு அவர் பேட்டி தருகிறார். கடைசி நாள் தான் சிவா தயங்கி வீரப்பன்கிட்ட ஒரு போட்டோ எடுக்கிறேன்னே அப்படின்னு சொன்னோம்னா, அதனால என்னப்பா நல்லா எடுத்துக்க அப்படின்னு சொல்லி வீரப்பன் போஸ் கொடுக்குறாரு. அந்த போட்டோவை கொண்டு வந்து அவர் போலீஸ் செய்திக்கு தான் கொடுக்குறாரு. இப்ப இந்த போட்டோ வெளிப்படுகிறது. வெளிவந்த உடனே அதுவரை வீரப்பனை நேரிலேயே பார்த்திருக்காத போலீஸ் சிவாவை துரத்துது. எப்படியாவது சிவாவை பிடிச்சா வீரப்பனை பிடிச்சிடலாம். இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது வீரப்பன் ஒரு சந்தன கடத்தல் செய்கிற ஒரு ஆள், அல்லது யானையை விரட்டி கொன்று தந்தங்களை வேட்டையாடுகின்ற ஒரு நபர் என்றுதான் அறியப்படுகிறார். அவ்வளவுதான் வீரப்பனுடைய அந்த தரம், அவருக்கு கிடைத்திருந்த அந்த பெயர். அதன் பிறகு இந்த விஷயம் சிவாவுக்கு மிகப்பெரிய நெருக்குதலாகி சிவா இதை எப்படி தப்புகிறார்னா, அவர் போலீஸ் செய்தியுடைய ஆசிரியர் மூலமாக இன்னொரு தொடர்பு எடுத்து டெல்லியில் இந்தியா டுடேயினுடைய ஆசிரியராக இருந்த திருமதி வாசந்தி அம்மா அவர்களை தொடர்பு கொண்டு அவங்க உள்துறை அமைச்சகத்தில் உள்ளவங்களை பேசி சிவா ரிலீஃப் ஆகிறார். வாசந்தி தான் அன்றைக்கு சிவாவை காப்பாற்றியவர். இது சிவா வாயினால அவரே சொன்னது சிவா மீடியாவில். அதன் பிறகு
இந்த செய்தியை வெளியே கொண்டு வருவதற்காக நக்கீரனில் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. அப்போ ஆத்தூருக்கு ஒரு கல்யாணத்துக்காக வந்திருந்த காமராஜ் வந்திருக்கிறார், நக்கீரன் இணையாசிரியர் என்ற செய்தியை கேள்விப்பட்டு உடனடியாக ஆத்தூருக்கு போகிறார். அங்கே பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்துட்டார் காமராஜ். சிவா போய் பார்த்துறாரு. காமராஜ் உடனடியாக வெளியே கீழே இறங்கி வந்து சிவாவுக்கிட்ட தன்னுடைய தொடர்பு எண்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃபோட்டோ வாங்கிட்டு அவர் போயிடுறாரு. வர சொல்கிறார் சென்னைக்கு. மறுநாளே சிவா கிளம்பி போகிறார். அவர் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டாக நக்கீரன் அங்கீகாரம் பண்ணது பிறகு அவர் தொடர்ந்து பயணிக்கிறார் சிவா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீரப்பனுடைய அந்த அந்த கிரேட் உயருது, அவருடைய ஹீரோயிசம் உயருது. எப்படின்னா, உங்களுக்கு மலை ஜாதி மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், அப்பாவிகள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள், என்கவுண்டர் செய்யப்படுகிறார்கள். 2 மாநிலங்களும் கர்நாடகா தமிழக அதிரடிப்படை உருவாக்கப்படுகிறது, மிகப்பெரிய கமாண்டோ பிரிவு உருவாக்கப்படுகிறது. இது வீரப்பனுடைய புகழை உயர்த்தி கொண்டே போகிறது. ஒரு கட்டத்தில் வீரப்பன் சவால் விட்டு போலீஸ் அதிகாரிகளை, கர்நாடக அதிரடிப்படைகளை கொள்கிறார். அப்போ வீரப்பன் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக உருவெடுக்கிறார். அவருக்கு தினத்தந்தி மாயாவி வீரப்பன் என்ற பெயரையும் சூட்டுகிறது. மாயாவி வீரப்பன் என்ற பெயரை சூட்டி வீரப்பன் வீரப்பன் வீரப்பன்கிற பெயர் தமிழக பத்திரிகையில் வருது. அதன் பிறகு அவர் ஜெயலலிதாவை கடுமையாக எதிர்க்கிறார், ஜெயலலிதா ஆட்சி. அப்போ வீரப்பனுடைய புகழ் ஜெயலலிதாவை விட மிகப்பெரிய அளவில் ஒரு ஜெயலலிதாவை எதிர்க்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆளாக உருவாகின உடனே தான் வீரப்பனை சந்தித்தால் தன்னுடைய இமேஜ் உயரும், நக்கீரன் பத்திரிகையினுடைய விற்பனை உயரும் என்று நக்கீரன் கோபால் கணக்கு போட்டு அதன் பிறகுதான் அவர் எப்படி வீரப்பனை மீட் பண்ணலாம்னா அதற்கு என்ஓசி கொடுக்கறது சிவாதான், சிவசுப்பிரமணியன். அப்போ தன்னுடைய அப்போதான் தேடுறாரு யாருப்பா இதெல்லாம் கொடுக்குறதுன்னு. உடனே சிவசுப்பிரமணியன். அதன் பிறகு காமராஜ் வாயிலாக சிவசுப்பிரமணியத்தை தொடர்பு கொண்டு சிவா வீரப்பனிடம் அழைத்து செல்லுகின்றார், பேட்டி எடுக்கிறார். அதெல்லாம் நடந்தது. இதில் சிவா செய்த ஒரு பெரிய விஷயம், நக்கீரன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் என்ற ஒரு பெரிய விஷயத்தை வெளியிடுகிறார். அதன் பிறகு சிவா மீடியா யூடியூப் சேனல் வருகிறது. இது எல்லாத்தையும் படிக்கிறாங்க. நம்ம நக்கீரன் இதழில் படித்து பொட்டமனப்பாடம் பண்ணி நெட்ரு பண்ணி வக்கப் பண்ணி அப்படியே ஈயடிச்சாங்காப்பியாக எடுத்து வச்சுருக்காங்க இந்த வெப் தொடர். ஈயடிச்சாங்காப்பி தான். ஒரு தமிழ் படத்தில் கவுண்டமணி குண்டலகேசிக்கிற பாத்திரத்தில் 10 தடவை 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதுவார், ஃபெயில் ஆகிடுவார். 11ஆவது தடவையும் எழுதிட்டு வீட்டில் உட்காந்துருவார். ரிசல்ட் அன்னைக்கு வரும், வழக்கம் போல் ஃபெயில் ஆகிடுவார். அப்போ ஒருத்தன் ஓடியாடுவான் விறுவிறுன்னு அண்ணே ரொம்ப நன்றின்னு காலில் கும்பிட்டு விடுவான். என்னப்பா எதுக்கு நன்றி சொல்கிறீன்னு ராதாரவி கேட்பார். அண்ணா இவர் பேப்பரை பார்த்துடுச்சு, நான் பாஸ் ஆகிட்டேன். பரீட்சை எழுதின ஒரு ஃபெயில் ஆகிட்டார், பார்த்துடுச்சு ஒரு பாஸ் ஆகிட்டார். இதுதான் சிவாவுடைய நிலை. ஸோ அந்த பார்த்துடிச்சு காப்பி அடிச்சு இந்த தொடர் இன்றைக்கு 6 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கிறது. நான் சபீர் அகமதை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வி என்னன்னா, அவர் கேட்க மறந்த கேள்விகளை நான் கேட்கிறேன். நக்கீரன் பிரகாஷ் என்ன சொல்றாருன்னா, ஜீவா தங்கவேல், சுப்பு 2 நிருபர்கள் தான் இந்த வீரப்பனை வெளியே கொண்டு வந்தவர்கள், நக்கீரனுக்காக பணியாற்றவர்கள். அதுலேயும் சுப்பு தான் ஹீரோன்னு 4 தடவை சொல்றாரு. சுப்பு ஹீரோனா யா சிவசுப்பிரமணியத்தை பிடிச்சி உள்ள வச்சிருந்தா கர்நாடகா போலீஸும் கர்நாடக அரசும் தமிழக அரசும் 4 வருஷம்ல சிவா உள்ள இருந்தாரா இல்லையா? அவர் மேல எத்தனை வழக்கு? கர்நாடகா அதிரடிப்படை டிஜிபி அவர் கெம்பேகவுடா சிவாவை தனிப்பட்ட முறையில் தூக்கிட்டு போய் அங்கே ஒர்க் ஷாப்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலையா? கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் சிவா ஜெயிலுக்குள்ள இல்லையா? ஏன் அப்ப தங்கவேலும் சுப்பும் தானே உள்ளுக்கு போயிருக்கணும். சிவாவை ஏன் தொடரான் போலீஸ்? எவ்வளவு பெரிய ஓட்டை பாருங்க. இந்த கேள்வி சபீர் அகமது கேட்டாரா? கேட்கலையே. ஏன்னா நீங்க ஜாலராடிக்கு எவ்வளவு போயிருக்கீங்க இங்க ஒத்து ஊதுறதுக்கு. அதற்கு பிறகு சொல்றாரு, நக்கீரனிடம் இருந்து துண்டித்து கொண்டதால், தொடர்பை விடுவித்து கொண்டதால் வீரப்பன் இறந்தார். யார்கிட்ட சொல்ற? நீங்க களவாடிட்டீங்க பணத்தை. வீரப்பனுக்கு பணம் ஒரு பிரச்சனை இல்லை, களவாடியதால் என்ன சந்தேகப்படுறாரு? நாளைக்கு 1 கோடி ரூபாயை களவாண்டிருக்கான், இன்னும் 4 கோடி ரூபாய் போலீஸ் கொடுத்தா நம்மளை காட்டி கொடுத்துருவாங்க கோபால்னு தானே உங்களை துண்டிச்சாரு. இதுதானே உண்மை காரணம்.
இப்படியெல்லாம் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கின்றன. சிவாவுடைய புத்தகத்தை காப்பி அடிச்சு எடுத்திருக்கீங்க, சரி பரவாயில்ல, 6 கோடி ரூபாய்க்கு வித்துருக்கீங்க. ஆனா சிவாவையா இருட்டடிப்பு பண்றதுக்காக இப்படி பண்றீங்க? இறுதியாக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியும், எட்மண்ட் ஹிலரி டென்சிங் நார்கே, ஷெர்பா டென்சிங் நார்கே 1953ஆம் ஆண்டு எவரெஸ்ட் உச்சியில் எவரெஸ்டை வென்ற முதல் மனிதர்கள். நியூசிலாந்தைச் சேர்ந்த எட்மண்ட் ஹிலாரி தனக்கு சுமை தூக்குபவராக கூட்டிச் சென்றவர் தான் அந்த நேபாளத்தைச் சேர்ந்த ஷெர்பா டென்சிங் நார்கே. அவருக்கும் புகழ் சேர்த்து கொடுத்தார். அவரும் தான் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி தொட்டார் என்று தன்னுடைய புகழையும் பங்கிட்டு கொடுத்த பெருந்தன்மை ஹிலாரிக்கு இருந்தது. அவரை நினைத்திருந்தால் அந்த கூலி தொழிலாளி என்று சொல்லியிருக்கலாம். இல்லை, டென்சிங் நார்கேயினுடைய பெயரும் இன்று எட்மண்ட் ஹிலாரியுடைய பெயரோடு சேர்த்து பட்டொளி வீசி பறக்கிறது. உலக சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டு விட்டது. ஒரு சுமை தூக்கும் தொழிலாளிக்கு கொடுத்த அங்கீகாரத்தை கூட உயிரை பணயம் வைத்து போன சிவாவுக்கு கொடுக்க முடியல. சரி, கொடுக்கல, நீங்க அவர் பேரையா இருட்டடிப்பு செய்யணும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதை நேர்மையான ஊடகம், அரண்சை ஊடகம் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற இந்த ஊடகம் செய்யக்கூடாது. சபீர் அகமது அவர்கள் இதற்காக வருத்தப்பட வேண்டும். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இது கதை சொல்லும் காலப்பெட்டகம் KSKP. உங்களுடைய ஆதரவை தர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.